அதே மாதிரி 18 வருஷத்துக்கு ஒரு முறை குருவோட கேது சேரப்போற. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாட்ரி, எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் சொல்லுவேன். புதிய சொத்துக்கள் சேர்க்கை இருக்கிறத விட பழைய சொத்துக்களை நீங்க சேர்த்துக்கிறதே நல்லது. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. லட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ வந்து 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? சிம்மராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் சொன்னா, அதாவது எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு. எப்படி இருக்கணும்னு பொட்டாட்டு இருக்கணும். அவனுக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாம நம்ம இருந்துக்கலாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமைங்கிறது சிம்மத்துக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆட்டம் கட்டுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன ஒண்ணுனாலும் நடக்கும். லாபத்துல குரு இருக்கிற வரைக்கும் நீங்க வேண்டானாலும் சரி, கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. குரு எப்ப விரயத்துக்கு வருதோ, குரு விரயத்துக்கு வருவது, அஷ்டமத்துல சனி இருப்பது, ஸ்டேட்டு மாறணும், ஸ்டேட்டை விட்டு வெளியே போகணும், அப்போதான் பேசிக்கலாம் நல்லா இருப்பாங்க. பாதி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், பாதி பேருக்கு இருக்கிற வேலையிலேருந்து வேற வேலைக்கு போகணும். 85% வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா சிம்மத்துக்கு தான். அது வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் ஹிட் லிஸ்ட் இருக்கு. அது மக நட்சத்திரம் தான் ஹிட் லிஸ்ட். பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் பிரச்சனை முடிஞ்சுது. அவங்களுக்குலாம் லைசன்ஸ் கிடச்சிருச்சு, இன்சூரன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது, அதனால பயம் இல்லை. எக்ஸப்ட் மக நட்சத்திரம், மற்ற 2 நட்சத்திரங்களுக்கும் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும். வரையத்தில் குரு இருக்கும்போது எந்திரிச்சா சுளுக்கு பிடிக்கும், படக்குன்னு உட்காந்தா காஃப் மசில் பிடிக்கும். நேற்று தான் வாக்கிங் போனால் பிரச்சனையே கிடையாது, இன்னைக்கு போனால் ஒரே பிரச்சனை. சிம்மம் இருக்கக்கூடிய வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மனசில் ஒரு கட்டி மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமான அழுகணும், தனியாக போய் உட்காந்து அழுகணும். இந்த மாதிரி மனவேதனையில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. மெயினாக பையனை பிரியறது, வீட்டில் பெரியவங்களை பிரியறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் விளையாட்டு காமிக்கிறது. மெயினாக சிம்மராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். எந்த அளவுக்கு நீங்கள் கடலில் குளிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நதியில் குளிக்கிறீங்களோ, நான் சொன்ன எந்த கெட்ட பலனும் பெருசாகாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். அதாவது கடலில் குளிக்கிறதும் நதியில் குளிக்கிறதும் இந்த பராபவ ஆண்டு யாருக்கு ரொம்ப அதிகம் வேண்டும்னா, நல்லதுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து சிம்மராசி நண்பர்கள் பண்ணியே தீரணும். காவேரி நதி ஸ்நானம் உச்சிதமான பலன்களை கொடுக்கும், அமோகமான பலன். விசேஷம்னா அப்படி ஒரு விசேஷமான பலன். எவ்வளவோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எதுக்கு டெய்லி குளிக்கிறோம்? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். புரியுதா? அந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படி, மனசளவில் மட்டும் கிடையாது, உடம்பு மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி, எந்த விதத்துலையும் நமக்கே தெரியாமல் ஏதாவது கர்மாக்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும்னா நம்ம கடல் நீர் ஆடுவதுன்னு ஒன்று. சரி, எதாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், ஆஃப்டர் 6 o'clock செய்யக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பட்டையை கலப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உயில் பணம் வரும். சொத்துக்கள் வந்து யாரா இறந்துருப்பாங்க, அங்கே போயிட்டு வருவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாட்ரி, எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். someone has to help you, someone has to support you. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன, முடி உதிரும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நரம்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நரம்புகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கூட்டி கேஷு பார்த்தாலும் சரி,
வரக்கூடிய அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் கல்யாணம் கன்ஃபார்ம். குரு கேது சேருவதுங்கிறது கண்டிப்பாக வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அக்டோபர் வரைக்கும் எப்படி இருக்குன்னா பட்டு மோசமாக இருக்குது, உண்மை அதுதான். அந்த 2 நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு கிடையாது, மக நட்சத்திரம் பார்த்துக்கணும். டிசம்பர் மாதம் வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கவலை, ஒரு வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு, இல்லைன்னா ஒரு செப்பரேட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிறது, இப்படிலாம் நடக்கும். வேலையுமே வந்து நல்லா போகிற வேலையை எனக்கு வேணாம்னு தோணும், அதனால் விட்டுருவாங்க, கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நேற்று வரைக்கும் இப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு ஜாவா சுந்தரேசன் மாதிரி டபார்னு மாறுறதுங்கிறது கண்கூட பார்ப்போம். அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் அக்டோபர். பராபவ ஆண்டில் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப்பில் என்ன வேணுமோ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொன்னால் சிம்மத்துக்கு ஆஃப்டர் அக்டோபர். அக்டோபர்லேருந்து நெக்ஸ்ட் நவம்பருக்குள்ளே என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட 10 மடங்கு உயர்வை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இதுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் வந்து மெயினாக சிம்மத்துக்கு சொல்ல முடியும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், லைஃப் சூப்பராக இருப்பீங்க. ஒன்று தான், யாரையும் நம்பாதீங்க. பணத்தை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேமித்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுங்க. பணம் எங்கேயாரும் கொடுத்து மாட்டிட்டீங்கன்னா முடியாது. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கும். கண்டிப்பாக இவர்களுடைய பணவரவு, கடன் தொல்லைலாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கடன் தொல்லைன்னு சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் வாங்காமல் இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். கிரெடிட் கார்டில் வந்து இப்போ கொடுக்குறாங்க, புது கார்டுங்க. ஒரு கார்டு வந்து முந்தானத்தை போனேன், மாலில் போனால் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தாருங்கன்னு சொல்லி, சரி ஓகே நமக்கு வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உரைச்சி விட்டு அதுக்கு நம்ம பணம் கட்ட முடியாமல் இருக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறுது. ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஒன்று. ரெண்டாவது, எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய அதாவது தேவைகளை சுருக்கும் போது நமக்கு பாதிப்புகள் கம்மி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்குவயர்மெண்ட்ஸை கம்மி பண்ணிடுங்க, லைஃப் செட் ஆகிடும், நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசிக்கார மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு செழிப்பாரு? மாணவிகள் இனி நல்லா படிக்கணும். பத்தாது, படிப்பில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் பத்தாது. நீங்கள் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் 90 யூ வில் கெட் 75. 90 மார்க் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா 75 மார்க் வரும். என்னென்னா நெக்லிஜிபிள், அதாவது நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவனக்குறைவினால் சில இடங்களில் நம்மளுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது இவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக? சன்னியாசிகள், ரிஷி, முனி இவங்கள தான் போய் பிடிக்கணும். பாம்பாட்டி சித்தர், கனகம்பட்டி சித்தர், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் உட்காந்துட்டு வர்றது. அட்லீஸ்ட் 1 hour, ஒரு மாதத்துக்கு 1 மணி நேரம் மாதிரி அந்த நதிகளில் நீடாறுவது, இல்லையா காவேரி நதி ஸ்நானம் செய்வது, இந்த மாதிரி சித்தர்கள் கோவிலுக்கு செல்வது பெரிய மாற்றத்தை சிம்மத்து கொடுக்கும், தைரியமா இருக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 80 மார்க் கொடுக்கலாம். ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல 65 மார்க் கொடுக்கலாம். சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ராசிக்கு அஷ்டம சனி, எல்லாம் நிறைய சனி சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அந்த அஷ்டம சனினால அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது, இவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் சார்? அஷ்டம சனி இருக்குது, அது உண்மைதான். கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனி போயிடுச்சு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை பார்க்கணும். ரெண்டாவது, இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், அதுவும் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற குரு வந்து 12 வருஷங்களுக்கு ஒரு முறை, அதே மாதிரி 18 வருஷத்துக்கு ஒரு முறை குருவோட கேது சேர போகிறார். இது சேரும் காலத்தில் சிம்மராசிக்கு ஓரளவுக்கு நிம்மதியும், உடல் ஆரோக்கியமும், மன நிம்மதியும், வெற்றியும், மன சந்தோஷத்தையும் தரும். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது, இது கணவன் மனைவி உறவை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். எப்பவுமே 7ஆம் இடம் என்பது ஏதோ பார்ட்னர்ஷிப்னா வெறும் கணவன் மனைவி உறவு மட்டுமே கிடையாது. பார்ட்னர்ஷிப்னா பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய ஆட்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அவன் கடையை பார்த்துக்குவான் சார் அப்படின்னு அவங்ககிட்ட கடையை விட்டுட்டு போகக்கூடாது. நேரடி பார்வையில் நம்ம இருக்கணும். கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. உங்கள் மனைவியிடம் நீங்கள் தோற்று போயிடணும். நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. ஸோ எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து அதிச்சாரமாக ஜென்மத்துக்கே வரும்போது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கும். வயிறு, நரம்பு, ஜாயிண்ட் பெயின், மென்டல் ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். தலையிலையோ காலிலையோ அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும்.
அவங்களால தான் நமக்கு அதிக லாபமும் வரும். அதே நேரத்தில் அவங்களால தான் பிரச்சனை வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். இல்லை சார் என் பிஏ சொன்னார் நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த தப்பு பண்ணாதீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து முடிவுக்கு வாங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் தொழில் தொடங்குறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, அதையும் தாண்டி தொழில் தொடங்கி அவர்களுக்கு வருமானம் அப்படின்றது ஈட்ட தொடங்கினதற்கு பின்பு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குதா? இல்லைம்மா, இந்த சனீஸ்வரர் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறது நல்லது. புதிய சொத்துக்கள் சேர்க்கை இருக்கிறத விட பழைய சொத்துக்களை நீங்கள் சேர்த்துக்கிறதே நல்லது. அதே நேரத்தில் நான் ஏதோ புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மார்ட்கேஜ் வச்சு அதை வச்சு இதை வச்சு பேங்க் லோன் வாங்கி ரொம்ப பெருசாக நீங்கள் தொழில் பண்ணாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசித்துங்க. ஒரு 2 வருஷம் இருக்கிறத அது எப்படி தான் அளந்து கொடுப்பான்னு தெரியாது. உங்களுக்கு என்ன தேவையோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணும், செலவுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதனால் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது. நான் மாதம் இஎம்ஐ கட்டணும் சார், அதுக்கு எப்படி சார் நான் பணம் பண்ணுறது, ஏற்கனவே வருமானம் இல்லை, இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு இஎம்ஐ வர கட்டி ஆகணும் அப்படின்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஆகவே தயவு செஞ்சு அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. ரொம்ப அகல கால் வைக்காது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க கூட படிக்கும்போது நல்லா படிப்பாங்க, எக்ஸாமினேஷனில் போய் உட்காந்தாங்கன்னா எல்லாம் மறந்துடும். ஆகவே பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அதை வாங்கிட்டு போய் கொடுத்து மூல மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா மெமரி பவர் கூடும். ஞாயிற்றுக்கிழமையில் அருகம்புல் சாத்தி வழிபட்டிங்கன்னா ராகு காலத்தில் 4:06 ராகு காலத்தில் வழிபட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஆகவே திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கண்டதை சாப்பிடக்கூடாது. கண்டதை சாப்பிட்டிங்கன்னா வயிறு கெட்டு போயிடும். கண்டிப்பாக சார். இப்போ பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த திருமணமாகாதவர்களுக்கு அது யோகம் கிடைக்குமா? தொழிலில் தான் பிரச்சனை அப்படின்னா இதுலனாலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா? குரு சாதகமாக இருக்கும்போது சில நேரங்களில் திருமணம் ஆகலாம். ரொம்ப நாளாக நீங்கள் தடைப்பட்டவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு நடக்கும். அவங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேரண்டி தர முடியாது. குழந்தை பாக்கியம்? குழந்தை பாக்கியம் நான் தான் சொன்னேனே, திருமணமே தடை இருக்காது அப்படின்னும்போது குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் தட்டி தான் போகும். IOL IVFல பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இருவருமே போய் செக்கிங்க்கு போனால் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க சார். இவர்களுடைய இந்த இடர்பாடுகள், இந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம்? எந்த கோவில்களுக்கு போய் வழிபடலாம்? பொதுவாகவே சிம்மராசி நேயர்களை கோயிலுக்கு போகவே விட மாட்டான். ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கோயில் பக்கமே போக விட மாட்டான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்குது நம்ம மெட்ராஸ் பக்கத்துலேயே. ஞாயிறுன்னு ஒரு கிராமம், அந்த ஊருக்கு பேரே ஞாயிறு. அந்த சூரியன் அப்படிங்கிற பேர். சூரியன் அது கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு கோதுமை தானம் செஞ்சு, கோதுமை பொருட்கள் எல்லாம் நீங்கள் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நல்ல சிகப்பு ஆடை சுவாமிக்கு வஸ்திர தானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மலை போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும். முதல்ல உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், செய்கிற தொழிலில் மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும். ப்ரொமோஷன் வருதோ இல்லையோ இருக்கிற தொழிலில் நிம்மதியாக இருக்கும். பல பிரச்சனைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் இருந்து மொத்தமாக அவர்களுக்கு விடுபடுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த அஷ்டம சனி 2 வருஷம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த சனியும் செவ்வாயும் சந்திக்கும் காலமும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும். இந்த காலத்தில் இரவு பயணத்தில் போகாமல் நான் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன், அதே மாதிரி பைக்கில் போகிறேன், காரில் நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேங்கிறதுலாம் வேண்டாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹேபிட்ஸு, பழக்க வழக்கங்கள், நான் அடுத்தவனை நம்பினேன் சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார், ஏதோ ஒரு 2 ரூபா வேணும் இல்லைங்களா, குடும்பத்தை தள்ளணும். ஏதோ நம்ம குடும்பத்துக்காக கடனை வாங்கி உடனே வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு அகலக்கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஆகவே நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்வேன், இந்த காலம் கொஞ்சம் பதங்கி போனீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு வந்து அதிச்சாரமாக வரும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா குரு எப்போ வராரு அதிச்சாரமானு கேட்குறீங்களா? 2027 மார்ச்சுக்கு பிறகு. ஸோ அட்லீஸ்ட் இந்த 1 வருஷமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
அப்போ 5, 7, 9க்கு குரு பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரும். ஐயா, சிம்ம ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் சொல்லுவேன். இத்தனை நாளாக 2026க்கு முன்ன வரைக்கும் பல கஷ்டங்கள் பட்ட ஒரு ஜாதகம் நீங்கள் தான். பல நஷ்டம் பட்டதும் நீங்கள் தான். படிக்கிற குழந்தைங்க கூட படிக்கிற மனநிலையில் இல்லாமல், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், படிப்பை கவன சிதைவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு பார்க்குறது, இந்த மாதிரி முகநூலில் தன்னை பிரதிபலப்படுத்திக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க தன்னை பிரதிபலப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத ஒரு நட்பு, கூடா நட்பு கேடாய் அமையும்னு சொல்லக்கூடிய நட்பில் பல பெண்கள் சீரழிஞ்சு போயிருக்காங்க. படிக்கிற குழந்தைங்க அப்போ படிக்கிற மனநிலை கூட இல்லாமல் போயிருந்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி எனக்கு படிப்பு தான் குறிக்கோள், என் தாய் தகப்பன் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், அந்த கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நான் படித்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இப்படி ஒரு உயர்ந்த பதவியில் அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான அங்கம் வகிக்கணும் அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்க வேண்டிய பெண் குழந்தைங்கள் தான் சக்ஸஸ் அடைவாங்க. சிறு வயசுலேயே காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் இருந்த குழந்தைங்க சக்ஸஸ் அடைய மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் 2025 கேது, ராகு கேது பெயர்ச்சி ஆச்சு. உங்கள் ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கேதுன்னாவே நாகதோஷந்தான். அப்போ உடல் உஷ்ணம், கோபம், வெறி, இந்த மாதிரியான வெறி, தனக்கு எதிரி இருந்தான்னா அந்த எதிரியை துன்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் தான் திருமணங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தடைபட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 2025 நடந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி, கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து அடுத்து கடக ராசிக்கு பேச்சுக்கு போகிறாரு. சனீஸ்வரன் பகவான் வேணால் அஷ்டம சனியை உண்டு பண்ணலாம், பயப்படலாம். ஐயோ எனக்கு அஷ்டம சனி, எனக்கு என் பேச்சில் பிரச்சனை, எனக்கு தொந்தரவு வரப்போதுக்கு பயப்படலாம். பயப்படாதீங்க, எல்லாமே சக்ஸஸ் தான். 100க்கு 100. அஷ்டம சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், கண்டச்சனி, காலச்சனியாக இருந்தாலும் எல்லாமே ஆண்களுக்குத்தான், பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறது ஒரு வாய்தா, ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பாரு சனீஸ்வரன் பகவான். பயப்படாதீங்க, லூஸ் ஸ்டாக் ஒன்றுங்கிற அவசியம் கிடையாது. எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் முறையான பக்குவங்கள் பண்ணிக்கணும். ஆனால் 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பயம் இவங்களுக்குத்தான். ஏன்னா நோய்க்கு நீங்கள் பயப்படணும். பொருளாதாரம் எப்படி இருக்கும் இவங்களுக்கு? பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கார பெண்கள் கொஞ்சம் யோகமானவங்க தான். உண்ண உறங்க உறைவிடத்துக்கெல்லாம் பஞ்சம் வராது. ஆனால் தனக்கு சாப்பாடு இருந்தால் கூட அந்த சாப்பாடை கணவன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் தண்ணியை குடித்தாது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இல்லாதவங்க இந்த சிம்ம ராசி பெண்கள். சிம்ம ராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும். ஐயா, இப்போ பெண்களை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. ஆண்கள்லாம் பரிதாபமாக பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் வாழ்க்கை எப்பயாவது மாறத்துக்கு. சிம்ம ராசிக்கார ஆண்கள் அரசியல் பிரவேசத்தில் பல விரயம் பண்ணுவீங்க. இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு தான் அஷ்டம சனி. மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசபாசம் வச்சிருந்தவனுக்கு தான் அஷ்டம சனி. தான் இல்லறத்தோட கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களோட அனுகிரகத்தோட தான் தாய் தகப்பனோட அனுகிரகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறை வராது. இதே போல் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. என்னதான் மாமியார் மேலே நீங்கள் பாசமாக இருந்தாலும் மாமியார் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த வெறி, அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கக்கூடிய தருணம் இப்போ இருக்குது. இருந்தாலும் அமைதியாக இருந்து தான் குடும்பத்தை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய வருஷம் இந்த 2026. ஐயா, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சிம்ம ராசி என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தப்பிச்சிடலாம்? தாராளமாக பல வழிமுறைகள் இருக்குது. முதல்ல தானம் பண்ணுங்க, 2வது தியானம் பண்ணுங்க, தன்னை ஒருமுகப்படுத்துங்க. இப்படி முறையான ஒருமுகப்படுத்தி பக்குவம் பண்ணிக்கிட்டு மேற்படி சொல்லக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டிங்கன்னா
வாழ்க்கையை ரசித்து ருசித்து இன்பமாக வாழ்ந்து இந்த 2026 நீங்கள் பீட் பண்ணிடலாம்.